கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் எந்த தவறான நோக்கத்துடனும் மேயர் வீட்டிற்கு செல்லவில்லை என்றும் கிரிக்கெட் பேட் வாங்க பணம் கேட்பதற்காக சென்றதாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்று முன்தினம் இரவு நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் வீட்டிற்குள் 2 இளைஞர்கள் அத்துமீறி நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் திருநெல்வேலி டவுனைச் சேர்ந்த முகமது அப்துல் அஜீஸ் ஆகிய இருவரின் காவல்துறையினர் கைது செய்து 4 பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் இருவரும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமே காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினர். அதில் முகமது அப்சல் பெங்களூரில் உள்ள ஆட்டோ ஓட்டி வந்தவர் என்றும் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு ஆட்டோவை வாடகைக்கு விட்டு திருநெல்வேலிக்கு வந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. அப்துல் அஜீஸ் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதுடன் அந்த வழக்குக்கான செலவுக்கு பணம் தேவைப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இருவரும் நண்பர்கள் என்பதும் அவ்வப்போது மது மற்றும் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாக இருந்து சாலைகளில் சுற்றித் திரிவதை வழக்கமாக கொண்டதும் போலீஸ் விசாரணை தெரிய வந்துள்ளது. மேலும் மேயர் ராமகிருஷ்ணன் விளையாட்டு போட்டிகளுக்காக இளைஞர்களுக்கு உதவி செய்து வருவதா என்பதால் அவர்கள் கிரிக்கெட் பேட் வாங்க பணம் கேட்டால் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் தான் அவரது வீட்டுக்கு சென்றதாகவும் அப்போது மேயர் வீட்டில் இல்லாததால் அங்கிருந்தவர்கள் கூறியதை தொடர்ந்து வெளியிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் எந்தவித கெட்ட நோக்கத்துடன் வீட்டிற்குள் நுழையவில்லை என்பதும் விளக்குவதற்காகவே மீண்டும் மேயர் வீட்டிற்கு சென்றதாகவும் அவர்கள் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதற்கு தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அரசியல் ரீதியாக பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருவதாகவும் மேயர் ராமகிருஷ்ணன் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக காவல் ஆணையாளர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளரிடம் மாவட்ட உறுப்பினர் மனு அளித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.